பாட்டு போது பார்த்தீங்க நல்லா இருக்கிறாடே நல்லா வேண்டுங்க வண்டி கொடுங்க என்ன விலை என்ன 2000 ரூபா ஆனால் இது கடையில் விலை கூட வேணும் பார்த்துக்கிறேன் பூந்தி வண்டி கலந்து குடிப்போம் அந்த ட்ரோஃபிவா அந்த கண்டு அந்த இருக்கல அதை வாங்கி தண்டி போட்டு இருக்கேன் உண்மை சொல்கிறோம் பார்த்து 500 ரூபா அன்றைக்கு மாலில் வந்து இது ஞாபகத்தை அவனினோட யாருக்கு தெரியும் யாருக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அவரே இங்கே நிறைய விதமான டெடிகள் தான் இருக்குது நீ முயல் குட்டின்னு சொல்லி போட்டு அவர் இதை பண்ணி கொடுத்து வரேன் அவர் நீயும் பக்கத்திலேக்கு பாயசம் கேட்குறாங்க இதெத்தனை கார்டு ஒன்று முதலாவது இங்கே தோடுகள் இருக்குது இப்போ நீங்கள் அந்த பழமையை பார்த்து பண்ணி கொடுப்பீங்க இப்படி நான் சொல்ல இது பொய்யா சும்மா சொல்கிறேன் ஆனால் உண்மையாக அடிச்சு விடுவீங்கள சின்ன பிள்ளை இந்த காப்பு எல்லாம் இருக்குது துவையல் என்ன விலை வரும் இது அந்த பஞ்சு மாதிரியானே 600 இது 800 என்ன இது சின்ன சைஸ் சின்ன இருக்கு என்ன வடையாக்களுக்கு இல்லையா அதான் நீங்க பழச மார்க்கெட்ல புதுசா வந்தோனே அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்டா நல்லூருக்கு வந்து நாங்கள் ஏன்னு பார்த்தோம்டா இப்போ வந்து நல்லூர்ல வந்து திருவிழா கிட்டக்க முடிகிற நேரத்தில் வந்துட்டு வந்து சனிக்கிழமை சப்பரம் ஞாயிற்றுக்கிழமை தேரண்டு வந்து இருக்குது. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யப்படுவோம்டா இப்போ இங்கே நிறைய கடைகள் அப்படியே போட்டு முதல் வந்து கொஞ்சம் கடைகள் தான் இருந்தது. இப்போ நிறைய கடைகள் தான் போட்டுனோம். என்ன மாதிரி கடைகள் இருக்குது, என்னென்ன கடைகள் இருக்குது, அதில் சில நேரம் கதைக்க முடிஞ்சால் வேறு கதைச்சு விலைகள் எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறோம். நீங்கள் தேவையான வந்தீங்க பொருட்களை வாங்கின உடுப்புகள் இருக்குது, மற்ற விளையாட்டு சாமான்கள், மற்ற நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் என்ன வேணா பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க நாங்கள் காணொலிக்க போவோம். நாங்கள் இப்போ வந்து பார்த்து கொண்டு போக போகிறோம். இப்போ எங்கால பார்த்தோம்னா எங்களை அந்த பேங்குகள் நிறைய எல்லாம் இருக்குது. என்டி பேங்கில் நிறைய கடைகள் வச்சு நம்ம அந்த விசிறிகள் அந்த சின்ன பிள்ளைலாம் கொண்டு ஓடி திரிகிற அந்த விசிறியை சுற்றி கொண்டு இருக்கும். இந்த தும்பு தடியாது இருக்குது. எங்களை முன்னுக்கு வந்து கடைகள் குறைவாக தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இதில் கச்சான் கடை அதெல்லாம் இருக்குது. நீங்கள் தேவையான கச்சான் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இப்படி நாங்கள் அங்கே பார்த்து கொண்டு போவோம். போய் வந்து இங்கால பார்த்தோம்னா சும்மா பழைய கடைகளும் இருக்குது. ஏற்கனவே பழமையாக நிரந்தரமாக இருக்கிற கடைகளும் இருக்குது. இப்போ வந்து புதுசாக போட்ட கடைகளும் இருக்குது. அப்படி நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு போக போகிறோமோண்டா. கச்சான் சாப்பிட போறீங்களா? வேணாம். ஓகே இங்கால பார்த்தோம்னா சில ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கணும் பாருங்கள். இங்கால இதெல்லாம் போட்டிருக்கணும். இப்படி நாங்கள் போனோம்டா இங்கால பார்த்தோம்டா மணிக்கூடு கடை இருக்குது. நான் வீடியோ எடுக்கலாமா? வீடியோ சரி. அப்போ இங்கே பார்த்தோம்னா மணிக்கூடுகள் இருக்குது. இது லேடிஸ் என்ன மணிக்கூடாண்ணா? லேடிஸ் 600 ரூபா. இங்கே பார்த்தோம்னா ஜென்ஸ் மணிக்கூடு இருக்குது. அதுல என்ன விலை வரும்? அது 800 ரூபா வரும். மற்ற இதுகள் இந்த 2500 ரூபா வரும். ஓகே என்ன விலை? 2500 ரூபா. ஓகே தனியாக செப்பரேட்டாக பாரும் பேர் மேலே பார் இது மாற்றிக்கொள்ளலாமா? இது பார் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே அங்கே வோல்ட் பிளக் என்ன விலை வரும்? 1000 ரூபா வரும். அங்கே பெருசு 900, இது 1000. இதுக்கான டிசைனுக்கான ப்ரைஸ் மாறுபடும் மேடம். நிறைய இந்த லேடிஸ் இந்த கியூடெக்ஸ் அதுகள் இது 200 ரூபா. எல்லாம் 200 ரூபா. அங்கே அதுவும் கியூடெக்ஸ் தானே? வித்தியாசம் அந்த சைன் பண்ணுறது அதுவும் 200 ரூபா. இது இது சின்னது வந்து எல்லாரும் வந்து 700 ரூபா வரும். சின்ன பிள்ளை ஸ்மார்ட் வாட்சிக்கு 500 ரூபா. அது 500 ரூபா சின்ன பிள்ளை. ஓகே இதில் வந்து நிறைய வித்தியாசம் நிறைய இருக்குண்ணே. இது சின்ன பிள்ளை இந்த இது மணிக்கூட அது 500 ரூபா. 500 ரூபா. ஓகே நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இப்போ நல்ல ஒரு முடியும் வரைக்கும் இருப்பீங்கண்ணே. ஓகே நன்றி அண்ணே. ஓகே அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால நிறைய மாலைகள் இருக்குது பாருங்கள். உருத்துராக்க மாலைகள்ல இருந்து நிறைய மாலையெல்லாம் இருக்குது. இதில் அந்த சாமியோட இதுகள் போட்ட மாலைகள், பிள்ளையார் இது போட்ட மாலை இருக்குது. இங்கால பார்த்தோம்னா இந்த கழுத்தில் கட்டுற சிலைகள், அந்த சின்ன சின்ன குட்டி இதுகளோட யானை மற்ற அந்த பிள்ளையாட்டு லட்சணை போட்டது அப்படி நிறைய மாலைகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கொள்ளலாம். இதில் நிறைய மாலைகள் சிலைகள்லாம் இருக்குது. இப்போ இங்கால பார்த்தோன்னா உடுப்பு கடை. வணக்கம் அண்ணா. சரிண்ணா. என்ன விலைகள் போகுது உடுப்புகள்? இதெல்லாம் 500 ரூபா போகுது. எக்ஸ்எல் லார்ஜ் எல்லா சைஸும் இருக்கு. எல்லாம் 500 ரூபா மலிவாக போகுது. ஓகே இது வந்து டிஷர்ட் ஐட்டங்கள் இருக்கு. ஃபுல்லாக இங்கால இருக்கிற தொங்குற எல்லாமே 500. எல்லாம் 500 ரூபா. ஷார்ட்ஸ் 500 ரூபா. இங்கே இது ஷார்ட்ஸா? எல்லாம் 500 ரூபா தான். அதுவும் 500 ரூபா தான். இங்கே வந்து இந்த வந்து எல்லாம் என்ன எடுத்தாலும் 500 ரூபாய். வேறு மலிவாக தான் கொடுக்குறோம். எல்லாம் மலிவாக தான் கொடுக்குறோம். ஓகே இப்போ உங்களோட மெயின் கடை எங்கே இருக்குண்ணே? மெயின் கடைக்கு அங்கே இருக்கும். ஓகே இப்போ வந்து நல்லூருக்கு ஆண்டிபுரம் நாளும் போட்டுருக்கீங்க? நல்லூர் போட்டிங்க. ஓகே அப்போ அங்கால மற்றது 350 ரூபா போட்டுருக்கு. 350 ரூபா. இது சின்ன பிள்ளை ஐட்டம் எல்லாம் 350 ரூபா. எல்லாம் மலிவு தான். ஓகே சின்ன பிள்ளை தானே? எல்லாம் 350. இது என்னென்ன சைஸ்லேருந்து வரும்ண்ணா? இது வந்து மீடியமுக்கும் லார்ஜுக்கும்
ஓகே மீடியம் இருக்கு லார்ஜ் எக்ஸ்எல் அந்த சைஸ் ஒரு சைஸ் வேற ஷார்ட்ஸ் இதெல்லாம் 500 தான் ஷார்ட்ஸ் எல்லாம் 500 ரூபா இது சிலிக் லீக் எல்லாம் சும்மா நார்மலா வீட்டை பாவனைக்கு பாவிக்கலாமே பாய்க்கலாம் ஓகே இதில் அப்படியே இழுத்து கட்டுறதா இருக்குமே இழுத்து கட்டுறது இங்கால ரெக் ஷூட் இருக்கு ரெக் ஷூட் என்ன விலை வரும் அது வந்து 850 ரூபா 800 ரூபா கொடுக்க ஜோடி வந்து 1500 ரூபா கொடுக்குறேன் ஜோடி 500 ஒன்று எடுத்தா 800 ரூபா 850 ரூபா ஒன்று எடுத்தா 750 ரூபா ஓகே அங்கால சின்ன பிள்ளைன்னா 650 ரூபாயா அது 650 ரூபா அது 650 ரூபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா உடப்பும் வந்து எல்லாமே பாய்ஸ் தான் இருக்குண்ணே பாய்ஸுக்கு டிஷர்ட் இந்த பாய்ஸுக்கும் போடலாம் கேர்ள்ஸுக்கும் போடலாம் கேர்ள்ஸுக்கும் பாய்க்கலாம் ஓகே நன்றி இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால இது என்னத்துக்கு பாய்க்கிறது என்னத்துக்கு பாய்க்கிறேண்ணே இது ஓகே அது ஓகே அது சீக்ரெட் டேஷ் தட் இது ஜானின்ற இதில் இருக்குது என்ன விலை வருமாண்ணா இது வந்து வரும் 1000 ரூபா 1000 ரூபா வரும் ஓகே அப்படி அங்கால பார்த்தோம்னா சிலைகளும் இருக்குது என்ன யானை சிலைகள் இந்த கருப்பு சிலை அந்த யானை சிலையெல்லாம் என்ன விலை வரும் யானை சிலை இதெல்லாம் 1500 வரும் 1500 வரும் அது யானை இருக்குது 1800 1800 வரும் ஓகே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இது எல்லாம் இருக்குது மற்ற இங்கே இதுவும் கண்டியா இங்கே சங்கதுகள் என்ன விலை வரும் இது 100 ரூபா 100 ரூபா வரும் ஓகே இப்போ இங்கால ஒரு விதமாக நிறைய இருக்கு என்ன இதுகளெல்லாம் என்ன விலை அதெல்லாம் 100 ரூபா தான் இதில் பெரும்பாலும் எல்லாம் அநேகமாக 100 ரூபா வருமா ஓகே ஓகே பார்த்தோம்னா இங்கே ஸ்ரீலங்காண்ட படம் போட்டு இதெல்லாம் இருக்குது இது கீட்டேக்குன்னு அந்த சுவரில் ஒட்டி விடுறது சுவரில் ஓகே ஃப்ரிட்ஜில் ஒட்டுறது இது அது வந்து சங்கு இது வந்து இதில் பேர் அடிச்சு இது வேணுமெண்டா அவங்களுக்கு தேவையான பேரையும் அடிச்சு கொடுக்குது பேரை வேறு பேரும் அடிச்சு கொள்ளலாம் ஓகே அங்கால பார்த்தோம்னா நோமலாக யானை சிலையும் இருக்குது அது என்ன விலை மரத்தில் செய்து அதான் 3000 2000 அப்படி வரும் அப்படிங்கிற குட்டி குட்டி சிலைகள் இருக்குது நீங்கள் தேவையான வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஓகே நன்றி ஓகே அப்படியே நாங்கள் பார்த்து வந்து போகிறோம் இப்படி அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கால அந்த ரங்கராட்னம் அது என்னது பேர் அதுக்கு ராட்னம் உள்ளே போய் பார்த்துட்டு இப்படி நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே போய் என்னென்னு பார்க்க போகிறோம் எங்களை அந்த சோப்புகள் அதெல்லாம் இந்த விளம்பரங்கள் போட்டிருக்குது இப்போ தான் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுடைய ராட்னம் இந்த இதை சுற்றுற இதெல்லாம் இருக்குது 300 நினைக்கிறேன் டிக்கெட் என்ன துறக்கே நினைக்கிறேன் பாருங்க எங்களை ஃபுல்லாக போட்டிருக்கணும் இப்போ சின்ன பிள்ளைகளோட வந்தால் இப்போ எங்களுமே சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளை வந்தால் நீங்கள் கூட்டி வந்தீங்க விளையாட விடலாம் என்னமே திறந்துருந்தால் நான் என்ன டீட்டெயில்ஸ் கேட்டு சொல்லலாம் துறக்கையிலதால் என்னமே எத்தனை பேருக்கு 300 ரூபாய் 50 என்னமேன்னு தெரியல பாப்பா நான் பின்னரங்களில் வந்தவங்களை பார்த்து சொல்லிக்கொள்ளலாம் அதனால இந்த படம் போகுது இது எளியோ போகுது கொப்பி அடிக்க போகிறாங்க டாடி இப்படியே பார்த்தோம்டா இதுக்கு பக்கத்துலேயே 50 ரூபா பொருட்கள் சொல்கிற சாமான் இருக்கு எது எடுத்தாலும் 50 ரூபாயா ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் சேல் எது எடுத்தாலும் 50 ரூபா ஆக்கள் ஆகிறது சின்ன பாதை வெட்டிச்சினோம்னா போய் பார்க்கலாம் சின்ன பாதை வெட்டிச்சினோம்னா போய் பார்க்கலாம் சரியான ஆக்கள் நிறைய இருக்கணும் அதில் வந்து இந்த பூல் பேண்டுகள் இருக்கும் கிளிப்புகள் இருக்கும் இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது எது எடுத்தாலும் 50 ரூபாயாம் இப்போ இங்கால பாருங்கள் இங்கால தான் எங்களுக்கு மெயினான இடம் என்னென்னு பார்த்தோம்னால் நாங்கள் சாப்பிட்றது கச்சானது மற்றது வந்து இது பகோடா ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் பகோடாக்கள் மற்ற அந்த சூப்பு தடி சின்ன அந்த இந்த டோப்பியெல்லாம் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு மிட்டாய்ன்னு சொல்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும் மற்ற வந்து இங்கே இது பூந்தி இருக்குது அப்படியே வந்தோம்னால் தேன்முறுக்கும் இருக்குது தேன்முறுக்கெல்லாம் 300 ரூபா வாங்கி தரீங்களா இனிப்பு கூடாதா இங்கே பார்த்தீங்கன்னா நான் சில கடைகளில் கதைச்சு கொள்வேன் எல்லா கடையும் கதைக்கல எங்களை மணிக்கூர் கடை இதெல்லாம் நிறைய இருக்குது எங்கள் உடுப்பு கடையெல்லாம் நிறைய இருக்குது இங்கே நூல்கட்டையெல்லாம் இருக்குது நூல்கட்டை செய்யலாம் 200 ரூபாயா இந்த தையல் இதுகள் பழகிறாக்கள் அந்த தையல் இதுகள் வச்சுக்கிறாக்கள் நல்லா இருக்கும் நிறைய உடுப்புகள்லாம் உள்ள இருக்குது இது என்ன சம்மந்தமான பொருட்கள் இருக்குண்ணா பாடி லோஷன் ஷாம்போ ஃபேஸ் வாஷ் ஓகே சன்க்ரீம் அது எல்லாமே இருக்குண்ணே என்ன கம்பெனியில் போகிற இது வந்து என்ன பொருள் எடுத்தாலும் இங்கே வந்து 25% டிஸ்கவுண்ட் இருக்கும் 25% டிஸ்கவுண்ட் இது எப்போ வரைக்கும் இருக்கும் நல்ல ஒரு முடியும் வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் நம்ம தேவையானதை வாங்கிக்கொள்ளலாம் ஓகே நன்றி சரி இப்போ இங்கால பார்த்தோம்னா அப்படியே காய்ச்சி கொண்டு செருப்பு கடைகளுக்கு வந்துடும் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா சப்பாத்துகளும் செருப்புகளும் தான் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் என்ன வந்து இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸுங்க செருப்பு ஐட்டங்கள் இருக்குது இங்கால பார்த்தோம்னா இங்கே எல்லாம் விலைகள் போட்டிருக்கு பாருங்கள் சேல்ஸ் வந்து 800 ரூபா 1500 ரூபா மற்ற வந்து 1000 ரூபா இந்த விலைகளில் வந்து நிறைய செருப்புகள் சப்பாத்து எல்லாம் உள்ளே இருக்குது நாங்கள் உள்ளே போய் எல்லாம் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம்
ஓகே, இப்படி அங்காளிப்புகள் நடந்து பார்த்து வந்துட்டோம். அநேகமாக வந்து நிறைய கடைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து விளையாட்டு சாமான் கடைன்னா நிறைய விளையாட்டு சாமான் கடைகள் ஒரே மாதிரி இருக்குது. நான் சில கடைகளில் காய்ச்சிக்கொள்ளும். இப்போ தேவையான உடுப்பு கடைகளில் சிலதுலாம் காட்டிக்கொள்கிறேன். எல்லாருமே வந்து கதைப்பினமன் இல்லை. இப்போ நான் அதில் கேட்டுட்டு அதை கேட்ட மாதிரி காட்டிக்கொள்வேன். மற்ற பார்த்தோம்னா எங்களை ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா எல்லாமே கச்சான் கடைகள். இதில் எனக்கு அப்படியே கச்சான் கடை இருக்குது. இங்கால பார்த்தோம்னா எங்களை ஐஸ்கிரீம் கடைகள், மற்ற ஜூஸுகள், மற்ற சில ப்ரொமோஷன் கடைகள் எல்லாம் போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்படி நேராக நடந்து போயிட்டு இதுக்கால நேராக போய் இதுக்குள்ளே போனோம்னா இதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது. அதை எங்களுக்காக பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்குது. இங்கால போனோம்னா நல்ல ஒரு பின்பக்கம் போகலாம். நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போனோம்னா நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் பார்த்துன்னு போவோம். இங்கால வந்து எல்லாமே வந்து விளையாட்டு சாமான்கள், சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள், மற்ற கீடேக்குகள் அதெல்லாம் இருக்கிற கடைகள்லாம் இருக்குது. பாருங்கள், என்ன ஒரு பிரச்சனைண்டா பாட்டு போகுது. என்ன டான்ஸ் ஆடுறியோ? காப்பிரைட் பாட்டு போதை தான் விடாமல் கதைக்கிறேன். எங்களை பேசுகள் கையில் போடுற போன வருஷம் எஸ்கேன் நான் எந்த பேர் அழியினா கொழுப்பேன். இங்கே பார்த்தோம்னா துவக்குகள், அந்த விளையாட்டு சாமான்கள் எல்லாம் இருக்குது. என்ன விலை வருமாண்ணா இந்த துவக்கெல்லாம்? 1500 சொல்ல போறியா? ஓ, இங்கே பார்த்தோம்னா சின்ன கிளிப் ஐட்டங்கள், மற்ற கீடெக்ஸுகள் எல்லாம் இருக்குது. நிறைய விளையாட்டு சாமான்களும் இருக்குது. மற்ற பொம்பளை பிள்ளைகளுக்கான இதுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இங்கால பார்த்தோம்னா இங்கால செருப்பு கடை ஃபுல்லாகவே. என்னடா என்ன வேணும்? சொல்லு. அங்கால வடக்கடைக்கு தானே போகிறேன்னு. இங்காலையும் பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த விளையாட்டு சாமான்களும் அந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருக்குது. பாருங்கள், நிறைய வித்தியாசமான விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்குது. 2K கிட்ஸுக்கு இப்போ ஃபோனோட தானே இருப்பினோம். இது வந்து அந்த த்ரில்லர் அதுகள் எல்லாம் இருக்குது. என்னது இது? வெரிட்ரியோ சாரப்பாம்பு, நாகப்பாம்பு. இங்கே நாகப்பாம்பு தானே? பாம்பு காட்டுவாங்க. வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா இங்கே இது திமிங்கலம் தான் இடம். இது ஊத போகிறானே, சாவடிப்பேன். நிறைய வித்தியாசமான விளையாட்டு சாமான் நிறைய இருக்குது. எங்களை பார்த்தோன்னா சின்ன டெடி எல்லாம் இருக்குது. என்னது? செயின் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இங்கே மகள்ராஜ் உரிய செயின் எல்லாம் இருக்காடே. ஒரு சமூகத்துக்கு தேவையில்லை. மற்ற இங்கே அந்த லவ்வர்ஸுக்குரிய கிஃப்ட்டுகள், கீடேக்குகள், மற்ற இது என்ன உள்ள என்ன இருக்குது? இது எப்படி காட்டுவது? லவ்வர்ஸ் கீடேக்கு காட்டி போட்டு பிறகு அடி நான் போட்டுறேன். அதை பார்த்து வேண்டி சாவடிப்பேன். நான் அப்படி இல்லை, நீ தானே அப்படி செய்கிறேன். இப்படி உருட்டாங்க அடே. இங்கே பார்த்தோன்னா இந்த இதில் பேர்கள் முதல் லெட்டர்ஸ் எழுதின கீடேக்குகள்லாம் இருக்குது. வித்தியாசம் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ அந்த பார்த்து வாங்கலாம். நிறைய செயினுகள். இது வந்து இந்த பஸ்ஸுகளில் விழுவுறவை இல்லை, அனுமான் தொங்கிக்கணும் பறந்து பஸ்ஸில் விழுவுறவை. இங்கே வந்து இந்த நம்பர்ஸ் உள்ள இதுகள், இந்த நம்பர்ஸ்கள் மற்ற லெட்டர்கள் இருக்கிறது புது மாடல். இது கீடேக்குகள் தானே? என்ன கீடேக்குகள்? அது செயினில் கொலை இருக்குது. இல்லை செயினில் கொலை இருக்குது. இப்படியே வந்து எல்லாமே நிறைய இதுக்கு ஃபுல்லாக விளையாட்டு சாமான் கிடைக்கும். இங்கே டெடி என்னடா டெடி வாங்கி கொடுக்கலையோ? நாங்கள் நீங்கள் வண்டி பக்கத்துல பாயசம் கேட்காங்க தெரியும். 500 ரூபா. அன்றைக்கு மகள் வந்து இது ஞாபகம் அவனினோட யாருக்கு தெரியும்? யாருக்கு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இங்கே நிறைய விதமான டெடிகள் தான் இருக்குது. நீ முயல் குட்டின்னு சொல்லி போட்டு அவர் இதை பண்ணி கொடுத்து வரேன். அவர் ரெண்டு நீயும் பக்கத்திலேக்கு பாயசம் கேட்குறானே. நல்லா இருக்குல்ல இதெல்லாம்? வேண்டி கொடுங்க வேண்டாம், பாவம் ஆயிட்டா. யார் பாவம்? நீங்களாம் பார்த்தோம்னா உடுப்புகள் இருக்குது, வெச்சிட்டெல்லாம் இருக்குது. வெச்சிட்டெல்லாம் என்ன விலைண்ணா? 500 இது 500 ரூபாயா? இது 500 ரூபா. இப்போ அந்த வளமையாக கூட அந்த பாவிக்கிறதுகள் தான் இருக்குது. என்ன மற்ற கவுனுகள் எல்லாம் இருக்குண்ணே? நைட்டியில் என்ன விலை வருமாண்ணா? இல்லை என்ன சைஸும் இருக்குது? அப்படி சைஸ்கள் இருக்கா இல்லை ஒரே சைஸ்? ஏன் நீ இப்போ நைட்டியெல்லாம் கேட்குற? ஓ சாவடி பாய். என்ன விலையில தொடங்குது அண்ணா நைட்டி? 1500 ரூபாய்க்கும் பெறுது. ஓகே, இங்கால துவாயாலும் இருக்குண்ணே. துவாயில் என்ன விலை வரும்? இது அந்த பஞ்சு மாதிரி ஏண்ணே? 600 ரூபா. இது 800 ரூபா. 800 ரூபா என்ன? இது சின்ன சைஸ் சின்ன இருக்கு. ஓகே, இது 700 ரூபா. ஓகே ஓகே. இது வந்து இங்கால உங்களோட கடை வந்து இவருக்கு கிளீவனாண்ட தூவிக்கு அப்படியே நேராக எதிரே இருக்கேண்ணே. ஓகே ஓகே, நன்றி. இங்கால பார்த்தோம்டா இங்காலே இந்த பலூன்கள் என்னென்ன சாடி நீ அதெல்லாம் கேட்குறேன். இல்லை நான் நீ கேட்குறேன் கேட்குறேன். ஓ கொள்ளுவேன்.
இந்த பிபி வாங்கிட்டு அந்த ஊதி கொண்டுறீங்க அது நல்லா இருக்கும்ல கூட்டத்துக்கு அந்த படியங்க செட்டாக வருவாங்க வேணி கொண்டு பின்னுக்கு ஊதி போட்டு ஓடிடுவாங்க. அதுதான் இங்கால பார்த்தோம்னா தெளிவான நேபி தூவி இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நல்லூரில் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கால அப்படியே நேராக போக போகிறோம். நல்லூருக்கு போகிற அதாவது வந்து அடைச்சிருக்கிற பாதை பக்கம் போக போகிறோம். என்ன இங்கெல்லாம் என்ன பாதை அடைச்சிருக்குது அது போகலாம், அங்கேருந்து வரலாம், அங்கே வரலாம். என்ன இங்காலையும் பார்த்தோம்னா நிறைய விளையாட்டு சாமான்கள் இருக்குது. இதுக்கு பிக்மியில் அந்த சுற்றுறது சுற்றுலா தருவீங்க அண்ணா. சுற்றினா டவுன்லோட் பண்ணணும், ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஆப் கிடைக்கண்ணா அண்ணா, ஆப் கிடந்தா சுற்றலாமா? சுற்றுல மரத்தை நிற்க போனேன். எக்ஸிட் என்ன எக்ஸிட் சுற்றுட்டேண்ணா. சொத்து என்ன கிஃப்ட் தருவீங்க? 300 என்ன 300 காசு. ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கூப்பன் ஒன்று ஃபில் பண்ணி தருவோம். அந்த கூப்பனை நாங்கள் வந்து இந்த பாக்ஸில் போடுவோம். நாங்கள் அன்றைக்கு செய்து நாங்கள் ஓப்பன் பண்ணி 2 கூப்பன் காப்பி போட்டேன். நான் வச்சிருக்கேன் ஆப்ஷன். நியூ யூசருக்கு மட்டும் யூசருக்கு மட்டும் அப்புறம் அழிச்சு படுத்திருப்பேன். அப்படின்னா காட்டு திரும்ப புது நம்பர் கொடுத்தது மற்ற ஃபோனில் இருக்கு. 2 ஃபோன்லேயும் வச்சிருக்கேன். பார்த்தீங்க எப்படி ஒரு நேர்மையில் வேலை செய்யுங்க. நாங்கள் ப்ரொமோஷன் வந்து பழைய ஆக்களுக்கு சரியில்லையே, நியூவாக புதுசாக. அப்போ நாங்கள் அழிப்போம், நாங்கள் அழிச்சு திருப்பி நான் நியூவாக வர வேண்டாம். அது நீங்களுக்கு ஆப்பில் காட்டும் பழைய கஸ்டமர். புது நம்பர் வச்சு சைன் இன் பண்ணுவோம், புது மெயில் எடுத்து அப்படி செய்யலாம். நானும் தானே செஞ்சது. நாங்கள் சுத்தடா என்ன நாகட்டா சுற்றி சுற்றி பார்க்குறேன். சும்மா அந்த ஆசை 200 வந்துருக்கடா. சரிவா அப்படியே ஆனால் நான் எக்ஸிடென்ட் அழிக்க போகிறேன். பிள்ளையாண்ணா நீங்கள் பழைய வணக்கம். புதுசா இருக்கிறதா சுத்தலாம். என்ன புதுசா இருக்கணுமா? அப்ப ஏற்கனவே ஜூஸர் நேம் ஆட் பண்ணிக்கிறேனே. அதான் பேத்துனேன். வேற மெயில் ஐடியில தான் என்ன வடையாக்களுக்கு இல்லையா? அதான் நீங்க பழச மறக்கிறீங்களா? புதுசா வந்தோன்னே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் போடுறோமே. புதுசா வர கஸ்டமருக்கு வந்து 10%, அதே மாதிரி எங்களுக்கு கூல் ரிவ்யூ பண்ணா 30%. அப்படிலாம் நிறைய பழைய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். பழையாக்களுக்கு பரிசு இல்லையா? பழையாக்களுக்கு பரிசுனா ஒன்று செய்யலாம், 50 ரூபா கட்டி சுத்துங்க. அப்படி வேணாம் உங்களுக்கு 200 ரூபா விடுதல். அப்போ இருந்து வாங்க. என்ன சொல்றீங்க? 200 ரூபா அடிக்கடி விழுகுது அந்த 200 ரூபா. 300 அடிக்குதா? நீங்க பழைய ஆக்களை மறந்துட்டீங்க. அதான் சரி, இப்படிதான் எல்லாரும் வேணா புதுசு வந்தோடனே பழச மறக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கச்சான் கடைகள் அப்படியெல்லாம் எனக்கு வந்து கச்சான் கடைகள் என்ன சொல்லிட்டோம். இப்போ சுட சுட வரது தெரியணும். வர வந்த சுட சுட வேண்டலாம். வாங்க போறியா? ஒரு 2 எடுத்து சாம்பிளுக்கும் போடணும். இப்படி இங்கால பார்த்தோம்னா அங்கால பார்த்தோம்னா அங்கே தேன்முறுக்கு கடைகள் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தேன்முறுக்கு, அந்த இனிப்புகள், பகோடாக்கள், மிக்சர்கள் அதெல்லாம் அப்படியே எங்கால இருக்குது. இடையில உள்ளே எல்லாம் கடைகள் இருக்குது. நாங்கள் இப்படி மேலே போயிட்டு அப்படியே நேரம் என்ன வேண்டு பார்த்துட்டு போயிட்டு வருவோம். இங்கால உடுப்பு கடைகள் சேலாம், உடுப்பு கடைகள், சொக்ஸுகள், மற்ற அந்த இதுகள், ஜீன்ஸுகள். நீங்கள் ஒரு உடுப்பு போடலாங்க. எது ரக்ஸோடு இங்கால பார்த்தோம்னா கீட்டேக் ஐட்டங்கள், மற்ற பூல் பேண்டுகள் எல்லாம். இதெல்லாம் கார்டு ஒன்று முதலாவது இங்கே தோடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பழமையை பார்த்து வேண்டி கொடுப்பீங்க. ஓ இப்படி நான் சொல்ல என்ன பொய்யா சும்மா சொல்கிறேன். ஆனால் சும்மா அடிச்சு விடுவீங்கள. சின்ன பிள்ளை இந்த காப்பு எல்லாம் இருக்குது. தோடுகள் விலைகள் தெரியும். என்ன விலை வருமா தோடுகள் எல்லாம்? எல்லாமே சார் 500-550 வரும். ஓகே, விதம் விதமான தோடுகள். இது கவரிங்கா இல்லாட்டிக்கு ஃபேன்சி தான்? ஃபேன்சி இது இல்லைன்னா இங்கே தோடுகள் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தோம்னா நிறைய காப்புகள் எல்லாம் இருக்குது. அதில் இந்த டிக்டாக்கு பாய்க்கிறாங்க. அதாவது அலஸ் பண்ணுறேன். அது டிக்டாக் அப்படி ஒரு இது கூட அப்படி தான் டிக்டாக்கு பாய்க்கிறேன். டிக்டாக் பார்த்து இருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தோம்னா அந்த கிளிப்புகள், மற்ற வந்து பூல் பேண்டுகள், சைக்கிள் கிளிப் எல்லாம் இருக்குது. பேர்ஸ்கள் எல்லாம் ஜென்ஸின் பேர்ஸ்கள்லாம் என்ன விலை வருமாண்ணா? 750 ரூபா அப்படி வரும். ஓகே, இங்கே பார்த்தோம்னா செயின்கள் எல்லாம் இருக்குது. நீ என்ன பார்க்குற? அதில் போய் இப்போ நீ ஏன் இந்த செயின் எடுத்து பார்த்து நீ போடுற? நீ இல்லையே, இதை பார்த்து இப்போ வடிவாக இருக்கலாம். வடிவாக இருக்கு. என்ன மட்டும் சொல்லணே, நான் உதவி செய்கிறேன்டா. லேடிஸ் இந்த செயின்கள் இருக்குது, நிறைய செயின்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் மகளிர் செயின் இருக்குன்னு சொன்னீங்க நீ. நாய்ச்சாங்களே போன முறை வாங்கினோம் இல்லை? போன முறை நல்ல தான் என்னோட அடம் பிடிச்சி வாங்கினேன். வேண்டாம், இந்த முறை வாங்கினதுக்கு நான் தவறானதுக்கு செய்யல, நான் ஊக்குவிக்க கூடாதுக்கானே உனக்கு வேண்டி கொடுக்கேன். லேடிஸ்னா பேசல என்ன விலை வரமாண்ணா? ஏன் 1700 ரூபா ஏன் கேட்குறீங்க? விலை கூடி இருக்குண்ணே. நீங்கள் பார்த்தோம் நாட்டு எல்லாமே அப்படி.
போல் பேண்டுகள் கிளிப்புகள் எல்லாம் இருக்குது. கடைக்கு போனால் தூக்கில் அது சரி. சாப்பாடு சாமான் விலை கூடனா இதுவும் கூட தானே. இப்போ சாப்பாடு சாமான விட விலை கூட சாமான் இது தான் இப்போ அத்தியாவசிய பொருட்கள் விலை இல்லை பெருசா இது எல்லாம் விலை கூட. விலை கூட. ஓகே நன்றி. இங்கால விளையாட்டு சாமான்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் நிறைய விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்குது. இங்கால பேக் ஐட்டங்கள் ஹேண்ட் பேக்கள் தான் என்ன ஹேண்ட் பேக்கள் அங்கே பார்த்த மாதிரி இந்த அலிஸ் பேண்டுகள் கிளிப்புகள் கீடெக்ஸுகள் உள்ள போகுது. சொல்லு எல்லாம் வச்சிருக்காங்க. வாரங்க ஊசி இதுக்கு லைட் எரியுண்டா. அதாவது வாரங்க ஊசியில் ஊற்ற மாட்டாங்க. வேறு தானே பாருங்க கேட்குறேன் அப்படி நான் இதுக்கு வெடிச்சா இதுக்குள்ள போய் பார்த்துட்டு போமா. இங்கால பார்த்தோம்னா இங்கால இந்த கப்புகள் கப் ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது வந்து இந்த லைன் வந்து 250 ரூபா. தண்ணி போத்தல்லாம் இருக்கிறா. அதே உங்கள் பிள்ளைக்குலேருந்தே வெளியே இல்லை. இப்போ நீ பக்கத்துலேக்கு பாயாசம் கேட்குற மாதிரிடா பக்கத்துலேக்கு அடிக்கடி பக்கத்து பிள்ளை இந்த பிள்ளைக்கு நீ தண்ணி பக்கத்தில் இருக்கிற. இங்கால பார்த்தோம்னா இதில் வந்து எல்லாமே 300 ரூபா. இதில் வெளியே அடிச்சுக்க பாருங்க. இந்த செக்ஷன் எல்லாமே 300 ரூபா. கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர். இங்கே பார்த்தோம்னா மார்பிள் கப் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன கப்புகள் இருக்குது. மற்ற வந்து இது கிளாஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா இதில் வந்து இப்போ எடுத்துக்கொண்டு வாரோம். இது பார்த்தோம்னா இங்கே எல்லாமே 250 ரூபா. இதில் வந்து சின்ன சின்ன கப்புகள் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து இது அந்த இதானே சட்டையான வேலை வராது. தங்கத்தில் அளவலாம் வள்ளியில் அளவலாம். தங்கத்தில் எல்லாம் தங்கம் தாங்க உண்டு. இதை கொடுக்கலாம். இங்கே பார்த்தோம்னா 250 ரூபா. இது ஃபுல்லாக இங்கே இது 150 ரூபா. சின்ன சின்ன அந்த போத்தல்கள்லாம் இருக்குது. இந்த இதுகள் இதான் அந்த இது கலர் பிடிக்கும்ண்ணா. குழப்பா என்ன நான் வாரம் நான் முக்கியமான வேலை பார்க்குறேன். ஆனால் இது கறக்காதுண்ணா. ஆ பண்ணிடணும். செப்போ இது கவரிங்கண்ணே எவ்வளோ? குட்டி வடிவாக இருக்குது. என்னத்துக்கு இப்போ பார்க்குறேன்? இது வடிவுக்கடா பார்க்குறேன். இப்போ எங்களுக்கெல்லாம் இந்த நாங்கள் செஃப் பண்ணுற வழியாக பார்க்க ஒரு ஆசை வேறு மேடம். நானே அந்த பலகார பேக்கில் கொண்டு வைக்க போகிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இது பட்டோண்ணா. இது வந்து கல்யாணம் ஆகிற ஆக்களுக்கு கொடுத்து வரதான் புதுசா அடி வாங்குறது. இந்த கப்பில் அந்த சுரணி விட்ட இதன்ற செய்கிற கப் தான் என்ன தெரியல. அது மாதிரி தான் கிடக்கு பார்க்க. அது அடிச்சுட்டு போவேன். 350 ரூபா. நிறைய கப்பல்லாம் இருக்குது. இந்த கப்பல் தான் அடிக்கிறாங்கண்ணே. நான் சிவா பிடிக்காது. அணில் பொறி எலி பொறிக்கிறாங்க கிடக்கு சிவா. அதுதானே அன்றைக்கு இந்த சொந்த புதிய காமெடி தான் அடித்தோம். நீங்கள் பார்த்தோம்னா தண்ணி போத்தல்கள் மற்றது வந்து தேவடிகள் கப்புகள் மற்ற இது பாத்திரங்கள் எல்லாம் இருக்குது. சாரி பண்ணுங்க. இதெல்லாம் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறோம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இந்த கேக் கப்பேனே கப்பேனே தானே சார்ந்த இது 1 ஷாட் கிளாஸுகள். நல்லா தண்ணி போதெல்லாம் இருக்குது. அந்த சில்வர் தண்ணி போதல் எல்லாம் இருக்குது. கப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஓகே அப்படி இங்கால பார்ப்போம். இங்காலையும் ஹேண்ட்பேக் ஐட்டங்கள் எல்லாமே இந்த பார்த்த மாதிரி தான் ஒரு ஐட்டங்கள். அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். இந்த இதை பார்த்து இந்த கீட்டங்கள் என்ன விலைண்ணா? 300 ரூபா. இதில் அந்த ஒரு பேர்களும் இருக்குது. மற்ற அந்த இலங்கை படத்துலையும் இருக்குது. ஃபோட்டோலாம் அடிச்சு தருவீங்க? உடனே செய்து கொடுப்பீங்களா? கப்பல்ஸ் போட்டு அடிச்சு கொடுப்பீங்களா? நான் கேட்கவே இல்லையடா. அரிசி உளுந்தா? வெந்தயம் அரிசி உளுந்து தானியம் எல்லாம் வச்சு இருக்குது. அந்த கோபுர கலசத்தை வைப்பாங்க. அதே மாதிரி வச்சுக்கிறாங்க பாதுகாப்பா. இங்கே பார்த்தோம்னா ஒரு பேர்கள் எல்லாம் இருக்குது. இப்படியே உள்ளே பார்த்தோம் என்றால் தோடுகள் எல்லாம் இருக்குது. பார்த்துட்டு வருவோம்டா. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களை தோடுகள் போல் பேண்டுகள் எல்லாம் இருக்குது. எங்களை கீடெக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது. சின்ன சின்ன கீடெக்ஸ் ஐட்டங்கள் கிளிப் ஐட்டங்கள் கிட்ட வந்து மாலை முத்து மாலையெல்லாம் இருக்குடா. முத்து மாலைகள் நல்ல செயின் இது நெக்லஸ் மாதிரி என்ன இருக்குது. இது இந்த கருப்பு பாசி மணி என்னது கருப்பு மணியில் தானே செய்கிறேன். உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் வண்டி கொடுக்க நீங்கள் தெரிஞ்சிருக்கோடா. அவனா என்னையே தாக்குறானே. அடுத்தது என்னடா இது? இது அந்த கிளிப் தானே. சைஸை பார்த்தீங்க. இது வந்து அந்த ஓண்ட சின்ன சின்ன பின்னி போட்டு போடுறேன் நினைக்கிறேன். நான் அப்படி தான் போடுவேன் நினைக்கிறேன். சின்ன பின்னிட்டு நல்ல கிளிப் ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. மோதிரம் எல்லாம் இருக்குது. அடே மோதிரங்கள்
அது அரசர் ராணி மாதிரி போடுறாரு. எந்த வீட்டுக்கு முன்னுக்கு கொள்வது நல்லா இருக்கு அடி. ஓ அதான் நான் பார்க்குறேன். பார்த்தேன் கொஞ்சம் ஒரு ஆள் வந்து ஆசை 25 நாளும் தட்டி போட்டு போகும். அந்த கிளிப் ஐட்டங்கள்லாம் இருக்கு. காப்பு எல்லாம் என்ன விலை வருமாண்ணா? 200. ஓகே 350 ஒரு விலைகள் இருக்குண்ணே. இங்கே பார்த்தோம்னா ஜென்ஸுன்ற பேர்ஸுகள் எல்லாம் இருக்குது. இந்த கடைக்கு பாருங்கள் ஜென்ஸுன்ற பேர்ஸுகள் மற்ற லேடிஸுன்ற ஹேண்ட்பேக் மாதிரி பேர்ஸுகள் எல்லாம் இருக்குது. நிறைய ஐட்டங்கள் இருக்குது. காப்பு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இந்த முத்து வச்ச காப்புகள் மாதிரி இங்கே இதில் முத்து வச்சது, இங்கே பிளேன் மாதிரி காப்புகள், நிறைய காப்புகள் இருக்குது. இங்கே கவரிங் காப்புகள்லாம் இருக்குது. ஒரு டப்பாக்களுக்கு எல்லாம் நிறைய காப்புகள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு டிசைன்களில் இப்போ கோயிலில் வந்து கலகுவாமல் இருக்கிறது இதை வாங்கி இப்போ எதிரியாக போட்டு கொண்டு போகலாம். தங்கம் மாதிரி இருக்கும். இது நீங்கள் வேண்டி கொடுக்கலாம். ஓ இப்போ நான் பார்த்துனா தானே ஃபோட்டோ காட்டி கேட்டது காத்துனா தானே. என்ன ஃபோட்டோ காட்டி கேட்டேன்? இது அந்த போட்டோ தோடுகள் இதெல்லாம் என்ன வளைய கம்பியல் மாதிரி கிடையாது. பழைய கம்பியல் மாதிரி கம்பி, இது வள்ளி கம்பி. இது இதயத்தில் எல்லாம் அந்த தோடுகள்லாம் இருக்குது. காப்பு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே போல் பேண்ட் ஐட்டங்கள், லைனுக்கு போல் பேண்ட் ஐட்டங்கள், இங்கே தோடுகள், இதில் வந்து ஃபுல்லாகவே தோடுகள் தான் இருக்குது. ஓகே அப்படி இல்லை இங்கே எனக்கு வந்துடுறேன். ஏன்னா சொக் வாங்குவோம்டா. சொக் காய்ச்சல் அப்பாடியோ சந்தோஷமா இருக்கு. சரியில்லை என்னடா உடம்பு நிலை சரியில்லை. கொஞ்சம் காய்ச்சல் குணமா இருக்கு. குளிர்பானங்கள் அதை குடிக்கிறது கொஞ்சம் அழகில்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நான் இப்போ நண்பன் வேண்டுகோளுக்கு நான் குடிப்பேன் யோசிக்க. இல்லை இல்லை பிரச்சனை இல்லை. நான் பாவம் காய்ச்சல் படியான். இங்கே பார்த்தோம்டா லைனுக்கு வடக்கடை தான் போகுது ஃபுல்லாகவே. வீட்டுக்கு வடக்கடை. ஆனால் துறக்க நேரம் கிடக்கு. சுண்டக்கடை இப்போ தான் எல்லாம் போடுறீங்க. இங்கே பார்த்தோம்னா அப்படியே லைனுக்கு ஃபுல்லாகவே வடக்கடை. ஆனால் இன்னும் துறக்கலை. நாங்கள் மத்தியான டைம் வந்து நாங்கள் இன்னும் அதில் போடையில பின்னேற டைம் வந்தால் தான் வடைகள் துறக்கம். இப்போ நாங்கள் அப்படியே யூட்டன் அடிக்க போகிறோம். யூட்டன் அடித்தோம்டா இப்போ இதில் பார்த்தோம்டா இதுலேயும் ஃபுல்லாக விளையாட்டு சாமான்கள். இது வந்து அந்த பபிள்ஸ் ஊதுறது. பபிள்ஸ் இந்த வி மாதிரி வேறு வெயிட் இது பழக்கம் தெரியாம இப்போ கூழ் முட்டை எடுத்தா இப்போ முட்டை கொடுக்குறேன். எங்களை பார்த்தா நிறைய விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்குது பாருங்கள். பேக்கில் இந்த அமர்த்தி விளையாடுற பேக் தானே இது. இது என்னடா இது பொம்மையும் இருக்குது, ஏதோ தடியல் இருக்குது. என்னென்னு தெரியல. விளையாட்டு சாமான் தான். அதில் பார்த்தோம்னா விதவிதமாக நிறைய விளையாட்டு சாமான்கள் இருக்குது. இந்த இதுகள் ஜேசிபிகள் எஸ்கவேட்டர்கள் இன்னும் நிறைய விளையாட்டு சாமான்கள் இருக்குது. ஓகே இப்படி இங்கால போனோம்டா இங்கே படுத்து கேமரா போயிடா. இங்காலே அந்த துணிகள் எல்லாம் இருக்குது பாருங்க. அந்த துணிகள் எல்லாம் இருக்குது. இங்காலே அப்படியே நகைகள், இந்த தோடு ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய தோடுகள்லாம் இருக்குது. வாங்கலடா தோடு வாங்கலையா நம்ம தோடு? நீங்கள் வேண்டுவீங்க ஆளுக்கு வேண்டுவீங்க. நாங்கள் அப்படியா? அதானே தெரியுங்க. இங்கே பார்த்தோம்டா டிஷர்ட்டுகள் மற்ற நிறைய டிஷர்ட் ஐட்டங்கள் இருக்குது. இதில் போட்டுருக்கு பாருங்க. 3 பீஸ் 1000 ரூபா. எங்கே உங்களால போகிறேன் போகலாமா? எங்களை கேளுங்க நீங்கள். சரியா இங்கே பாதை இருக்குது, இங்கே உருவாக்க வேண்டு. நாங்கள் பாதையில் இல்லை. அட இங்கால இந்த சுடுறாடம் தோக்கு சுடுறாடம் அதுகளுக்கு போகலாம் போலையா? எந்த ரியோக்கு முன்னால் தானே போயிடுறோம். இங்கே இருக்க வியாபாரம் கொடுக்குறது அப்படின்னா இது வந்து உள்ள நல்ல தொங்கலாக இருக்குண்ணா கடை. அப்படி இது நேரம் எங்கே போகணும்டா? இப்போ தான் போட்டு கொண்டிருக்கேன் நிறைய கடைகள். இது அப்படியே நேரம் ரியோக்கு முன்னால் போகும். இப்போ வந்து சனம் குறைவாக இருக்குது. அங்கே முன்பக்கம் போது தான் ஆக்கள் நிற்கணும். ஆக்கள் நிற்கணும் பாட்டு போது பார்த்தீங்க. நல்லா இருக்கிறாடே. நல்லா வேண்டுங்க வண்டி கொடுங்க. என்ன விலை என்ன? 2000 ரூபா. 2000 ரூபா. ஆனால் இது கடையில் விலை கூட வேணும். ஓ கடையில் என்ன தெரிஞ்சு 4000 சொச்சம் வரும். வேண்டியிருக்கீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கிறாடே. நிறைய இருக்குது. அப்படியே குமிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே கரடி பொம்மை தான். இப்படியே போவோம். இப்போ தான் இங்கே நிறைய கடைகள் போட்டு கொண்டிருக்கணும். இங்கே பார்த்தோம்னா இங்கே பொம்மை கடைகள் எல்லாம் வருது. இங்கே பாட்டும் போகுது. 3 பீஸ் 5 ரூபாய். என்னது இந்த பழக்கம் இல்லாட்டி அந்த டேய் துவக்க சொல்கிறாடா. இல்லை அது காலுக்கு காலு ஒன்று என்னடா இது விளையாட்டு சாமாங்க பூந்து விளையாடு. அங்கே ரிமோட்டில் போய் அங்கே இது இல்லைண்ணே எல்லா போய் தான் திரும்ப.
நிறைய விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்குது. இங்கே இருக்குது ஷூட்டிங். இது என்ன சுடுவோமா? எந்த திறமைக்கிறா அதுகள் இதண்டா சரியா என்ன இதண்டா அது மைக் ஆன் பண்ணியா? ஒன் மணி தாங்க சுடுவோமா? இது தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஸ்கார். அது ஸ்கார் தெரியுமா? ஸ்கார்ல இதனால சுடுவோம். சரி கண் மாதிரி மட்டும் நீ சுட்டு சுட்டு போடுவேன். 200 எவ்வளோ ப்ரைஸ் இது? ஒரு ஆளுக்கு 400 பேருக்கு 1000 ரூபா. ஒரு ஆளுக்கு 400, 3 பேருக்கு 1000 ரூபா. 400 ஃபுல் மயசின் தருவோம். ஃபுல் மயசின்ல 180லேருந்து 200 ஜெல் பிளாஸ்டர் கன் தாண்டிங்க. ஓகே. ஆக்களுக்கு சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஓகே. அந்த தண்ணிக்க போட்டு தாண்டி விடுறது தானே ஜெல். 8 mm உள்ள ஜெல் பிளாஸ்டர். மற்ற ஜெல்லுகளும் சரி வராது. இது கண்டு தண்ணி எடுக்கும். ஓகே. அடுத்தது இதில் வந்து நாங்கள் கன் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் இருக்கிற 6 கன்ஸில் ஏதாவது ஒரு கன்னை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரேட்டு இதில் ஓட்டோவாக தான் விட்டு கொடுப்போம். சிங்கிளும் போட்டு அடிக்கலாம். சிங்கிள் போட்டு அடிக்கிறதால ஒரு ஆளுக்கு கண்ணு நேரம் எடுக்கும். ஓகே ஓகேவா? ஓகே. அதான் டார்கெட் என்ன? இல்லைன்னா டார்கெட்டில் காட்டி என்ன மட்டும் நீ சுட்டு கிழிச்சிருவேன். ஓகே. அதாவது தேவையில்லை அப்படியே விழுத்த மாட்டான். நீங்கள் விலை கட்டு இறக்கி சுடாது. முதலாக உனக்கு தண்டை வெடி வைக்கும். இல்லை வினக்கட்டு போய் நீயோ சுடுற வேகம் தானே பாவம். வினக்கட்டு நடந்து போய் அதுக்குள்ள செட் பண்ணுறார். அப்புறம் வரட்டு போகிறேன் சும்மா பார்க்குறேன்டா. இதுக்காடா பார்க்குறது. யாரும் சுட்டு விழுத்திருக்காங்கட்டா. திறமை இன்னும் திறமை எனக்கு வந்துருக்காங்க யாரும். ஒரு கண்ணில் 5 தடவை சுட்டு 5 டார்கெட் பண்ணிருக்காங்க. கிஃப்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா அப்படி? சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பழகிறதுக்கு மட்டும்தான். நாங்கள் துவக்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது. அது இப்போ பப்ஜி ஃப்ரீ ஃபயர்கள் விளையாடுவாங்கல்லானே அதுக்குரிய கன்ஸுகள்லாம் இது. அப்போ அவங்க இப்போ ரியலாக விளையாட மாட்டாங்க, ஃபோன்லானே விளையாடுவாங்க. அப்படி ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வந்து வச்சிருக்கோம் அவங்களோட இதுக்கு. இது வந்து நல்லூர் முடியும் வரைக்கும் இருப்பீங்களா? நல்லூர் முடியும் வரைக்கும் இருப்பீங்க. ஓகே. சுடுவோமா? சுடுவோம் பண்ணி பாருங்க. அப்போ அங்கே எடுக்கணும் வரும். இப்போ சுடுவோம். என்னடா கம்பி கிடைக்க சொல்லல அந்த வட்டத்துக்கு வரேன் பாரு. இப்போ எங்க கொஞ்சம் மேலே வரேன். அட நெஞ்சில ஒட்டி பிடிக்கல. கன் இப்படியும் பிடிக்கலாம்டா. இப்படியும் பிடிக்கலாம். கல்லில் அடிக்கும் அந்த. சரி அவ்வளோத்துக்கு தான்டா உண்மையானடா அடிக்கும். அவன் கம்பி என்ன சொல்லுவான், இந்த படாமே கிடைக்கிறது எக்ஸ்பர்ட் என்ன. அந்த வட்டத்துக்கு அடிக்க மாட்டேன். எல்லாரும் பா நீங்கள் போய் மினக்கட்டு நடந்துல வந்து எடுத்துக்கணும் தானே. என்னன்னா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கையை அட்ஜஸ்ட் பண்ணினீங்கன்னா நான் காட்டுறேன். சுட்டு காட்டுறதா? வாரம் இதை முடிச்சுட்டு தான் வரணும். எங்க படுதுடா? மேலே கிளியோ? நான் பார்க்குறேன். கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே. இப்போ சுடு. அப்படி சொன்னேன்டா நான். அடுத்தது கொஞ்சம் மேலே. எப்படி எந்த வழிகாட்டுலாம் நீ சரியா சொல்லுவாங்க. ஏன்டா கம்பி கரைஞ்சி விட்ற கீழே சொல்கிற ஆளு அது அது ஃபோர்ஸ் காணாடா. நான் ஒட்டைக்கையால சுடுவேன் அதுவும் எல்லாம். இந்த இந்த அப்படி ஒட்டைக்கையால சுடு. இதால கொஞ்சம் பாத்தி பாத்தி உனக்காண்டி ஃபோர்ஸ் கொண்டு கண்ணெல்லாம் வாங்க வேண்டியிருக்கா? என்ன எக்ஸ்பர்ட் வச்சிருவார். உனக்காண்டி ஸ்பெஷலாக செட் பண்ணி தந்துருக்கா. ஏன்னா சார் இதுக்கு சொல்கிறேன். பின்னால் படுது மேலே பட்டு அவங்க மூளையில படுதுடா. படுது படுது படுதா? படுது படுது படுது. இல்லை இல்லை ஓகே. இப்போ படிச்சிட்டேன் பையனை படிச்சிட்டேன். இன்னொன்று அதில் நான் மிச்சம் சொல்கிறேன். டேய் நீ பாடு. எப்படி ரெண்டு சுட்டேன். படுது இல்லை கீழே பலகையில் படுது. எந்த பலகையில்? மேலே கழிவா? கீழே கீழே அடியில் படுது. அப்போ இப்போ கொஞ்சம்
என்னெல்லாம் செய்கிறேன்னு பாடுது பாடிட்டு அவ்வளோதானே இந்த மிச்சத்தை நீ சரி நான் விட முடிச்சிட்டேன்டா தயவு செய்து நான் கொஞ்சம் முடிவா பண்ணி குண்டை முடிச்சிட்டியோ குண்டை முடிக்கிறேன் நான் எங்கள் டாகரை தான் முடிப்போம்டா மேலேயோ கீழே வருது நான் சுட்டதுக்கு மேலேயே என்ன போயிடுவேன் படுது கொஞ்சம் மேலே விளிம்புல கண்டிப்பாக வேஸ்ட் போயிட்டாண்ணா ஓகே சரிஞ்சிடு ஓ செத்தமாம் அடிக்காத அவங்க அடுத்த இது சரி எவ்வளோ இல்லை சரி அது பாத்தியா ஒரு சொல்ல ரெண்டு எப்படி பழகிட்டேன்டா வா இப்போ அடுத்த ஒரே கண்ணில் அடுத்து வேதாண்ட நல்லா இருக்கே நல்லா இருக்கு ஓகே எப்படின்னு சொல்லலாம் நாங்கள் இப்படி வச்சுன்னு சொல்லலாம் இப்படி நீட்டி வச்சுன்னு சொல்லலாம் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதில் சொல்லலாம் முடிஞ்சதாக்குமே பழைய கண்ணுக்கு வந்துட்டேன்டா நாங்கள் எதுவும் செலக்ட் பண்ணலாமே என்ன இது கொஞ்சம் பார்க்குறது ஈஸியாக இருக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணுறது ஓகே ஏன்னா இது கொஞ்சம் அந்த கண்ணில் பழகிட்டு இந்த கண்ணில் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இந்த நேசடு வச்சுருவா ஏதாவது முடிக்க மட்டும் சொல்லு சரியா முடி இந்த கண் இதான் பண்ண கம்பியில் வருது கம்பியில் வட்டுக்கு விட்டுட்டா டே இல்லை அப்புறம் ஓகே சரிஞ்சிட்டு நிமித்தி விட்டுட்டாடா சரிஞ்சுதான் நிமித்திட்டாடா டே சரிஞ்சிட்டு அது ஏற்கனவே சரிஞ்சது செத்துவாம நீயும் அடிக்கிற வாத்தியே கம்பி தகரத்தில் தகரம் இது தகரம் இல்லை மேலே கம்பியில் இல்லை எல்லா பக்கம் சுற்றி அடிக்கிற என்ன சொன்னடா டேய் ஏன் கீழே கீழே வருது இல்லை தகரம் படுத்து ஓகே விழுந்துரு இல்லை தகரம் விழுந்துட்டு விழுந்துட்டு அது கிடக்கு விழுந்துட்டு எல்லாம் ஓகே எல்லாம் முடிஞ்சா இந்த திறமையை பயன்படுத்தி நான் முடித்தேன் குத்து மாதிரி வச்சுட்டேன் கடையா இருக்காங்க இங்கே கடை இன்னும் ஓப்பன் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் ஜெஃப்னா கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஆளுக்கு 400 ரூபாய்னா 3 பேருக்கு 1000 ரூபாய் என்ன டைம்லேருந்து என்ன டைம் இருப்பீங்கண்ணா நாங்கள் படி 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி இரவு 12 மணி மட்டும் 12 வரைக்கும் இருப்பீங்க ஓகே மற்ற வந்து இப்போ இது இங்கே எதுவும் செய்கிற கடையை ஓப்பன் பண்ணுற ஐடியா எதுவும் இருக்கா ஜெஃப்னாவில் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்து பார்த்துருக்கேன் அதுக்கு தான் நல்லூருக்கு போட்டுருந்தாங்க ஜெஃப்னாவில் ட்ரை பண்ணுற ஐடியா இருக்குது ஓப்பன் பண்ணினா பேஜுகளில் எல்லாம் போடுவோம் ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து சில இடங்கள்லாம் சும்மா அந்த ஒவ்வொரு இதாக சொல்கிறதான் இருக்குது இப்படியான ஒன்றும் இல்லை இதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ண நாங்கள் கொண்டு வர்றேன்டா ஜக்கெட்டுகள் போட்டு ஒரு பெயிண்ட் பால்ஸ் மாதிரி ஒரு டீமாக பிரித்து விடுற மாதிரி ஒரு ரியல் கேமாக கொண்டு வர்ற மாதிரி இருக்கிறோம் அடுத்த இந்த ஷூட்டிங் இதுவும் கொண்டு வருவோம் எங்களோட இது ஃபயர் ஸ்டோன் தான் ஜெஃப்னாங்க நேம் ஷூட்டிங் அரினான்றது கம்பெனி பண்ணியிருக்கா ஃபயர் ஸ்டோன் என்ற நேமில் கொண்டு வரோம் பெரிய நாலு இல்லாட்டி ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் கொண்டு வர்ற ஐடியா இருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணுறோம் நன்றி கேர்ள்ஸும் கூடுதலாக வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் ஓகே நன்றி
ஓகே எங்களை பார்த்தோம்னா எங்களை தான் ஷூட்டிங் சுட்டுட்டு போகிறோம் எங்களை தலைவர் இருக்கிறா சுட்ட தலைவர் நாங்கள் நல்ல ஃபீலிங் எப்படி இருக்கு எந்த திறமைகளுக்கடா நாங்கள் உண்மையான கண்ணுகளை தான் பாவிச்சு பழக்கம் இருக்கு அப்போ அதால் இப்படி சொல்லி அதான் சொல்ல வந்தேன் அப்படின்னு ஒரு விளையாடி சொன்னால் நல்லா இருக்கும் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த ரியல் கண் சொல்ற மாதிரி அப்படி மாதிரி ஃபீலிங் தான் இருந்தது ஒரு மணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆளுக்கு வந்து 400 ரூபா 3 பேர் 2000 ரூபாய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 2 சுற்று 4 வந்து சொல்லலாம் 1000 ரூபாய்க்கு செருப்பால் அடிப்பேன் நல்லா இருக்கு எங்களை பார்த்தோன்னே எங்களை இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள் பிளாஸ்டிக் அந்த டப்பாக்கள் நிறைய இருக்குது கதிரைகள் வாளிகள் நிறைய இருக்குது எல்லாம் இருக்குது ஃபுல்லாக சில்லர் பாத்திரங்கள் அது எல்லாம் இருக்குது அவங்க எடுக்க தெரியும் நல்ல வாளிகள் அது எல்லாம் இருக்குது நல்ல இதான் அந்த போல்ஸ் என்ன இது இல்லை சின்ன சைஸ் அதில் ஒரு சைஸ் ஒன்று சொன்ன அந்த சைஸ்லாம் போட்டு இது என்ன அது மட்டும் எங்களை இதுகள் ஸ்பீக்கர்கள் தான் என்ன ஸ்பீக்கர்கள் இருக்குது வாளிகள் இருக்குது எங்களை உடுப்பு கடை நிறைய உடுப்புகள் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு கடைக்கும் போய் நான் கதைச்சினேன்டா எல்லாம் படம் தான் போடணும் இங்கால வந்து ஹேண்ட்பேக்கெல்லாம் இருக்குல்ல எனக்கு ஹேண்ட்பேக்குகள் உடுப்புகள் மற்ற எங்கால அந்த தோடுகள் எல்லாம் இருக்குது நிறைய ஏற்கனவே முன்னுக்கு நான் உங்களுக்கு காட்டிட்டேன் முன்னுக்கு ரியோ இருக்குது என்ன மேடா ரியோ ஆக்கள் குறை அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் எங்களை பார்த்தோம்னா எங்களே விளையாட்டு சாமான்கள் இருக்குது மற்ற வந்து அந்த மாலைகள் எந்த பொருள் எடுத்தாலும் 400 ரெண்டுலாம் கட்டி நல்லா மணிக்கூடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க நிறைய மணிக்கூடுகள் எல்லாம் இருக்குது எங்களை பார்த்தோம்னா லிஸ்பேண்டுகள் மற்ற பொம்மைகள் இந்த விளையாட்டு சாமான்கள்லாம் இருக்குது பாருங்க இப்போ நாங்கள் போவோம் என்ன முடிக்க போகிறோம் என்னது என்ன விஷயம் இப்போ நீ வளமே அந்த லவ் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சப்பாது எல்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கீட்டை கொண்டு இருக்கு பேர் எழுதுறது அரிசியில நானுங்க அப்படி சொல்கிறேன் நான் வருவோம்னு சொல்லி போட்டேன் உண்மையாக சொல்லிடுறேன் அப்படியே வந்துடுவேடா அரிசி மணியில் பெயர்கள் எழுதி தரப்படும் எழுத போகிறேன் என்ன இப்போ உண்டே உண்டு ஆளுடைய பேரும் அந்த குட்டி இதில் என்று எழுதுறது கீட்டை கேட்கணும் விட்டுடுவாங்க சரி கேட்டு ரஷ்யா போய் கைங்கால ஒரு கடைக்கு வந்த நாங்கள் வித்தியாசமாக ஒரு இது பார்த்து நாங்கள் இது என்ன ஐயா இது முதுகுக்கு மசாஜ் பண்ணுறோம் முதுகு மட்டுமே இல்லாடி முதுகு மட்டும்தான் அப்படி இந்த கழுத்தில் வச்சு இப்படி இல்லை அப்படி இல்லைங்க உனக்கு செய்து வேணும் அப்படி தானே உனக்கு மசாஜ் பண்ணணும் அப்படி நல்லா இருக்கு இது வந்து ஹெட் மசாஜ் என்ன வேற லெவல் நல்ல இது எவ்வளோ என்ன 350 இது ஓகே இது என்ன விலை அண்ணா இது 650 நல்லா இருக்கு உண்மையிலேயே பாம்பு செட்டு இது இது மாதிரி 150 இதில் தான் கடை வச்சுருப்பீங்க என்ன இது தலைக்கு செய்கிறது ஓகே அண்ணா இது ஆனால் இதான் நல்ல இதாக இருக்குது அங்கே வந்தது அந்த இது என்ன முதுகு சொறிகிறது இது வந்தது நாங்கள் பின்னால் 8 7 என்ன இப்படி முதுகு சொறியில் இதாக இருக்குது இது என்ன விலை வரும் அது 250 உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம் ஓகே எங்களை பேர்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்குது பெல்ட்டுகள் பேர்சல் இருக்குது அதை விட இது நீங்கள் வித்தியாசமாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் என்ன வேணும் உங்களுக்கு தேவையான வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் இப்படி நாங்கள் கழிச்சு கொண்டு அப்படியே முன்னுக்கு வந்துட்டோம் ஏற்கனவே ஃபோன் இடத்துக்கு வந்துட்டோம் எங்களை வந்து தேங்காய் பாலில் தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் அதுலாம் ஓ பரவாயில்லையா தொண்டை நோ இல்லை அதில் அந்த குளிர்பானங்களும் கிடையாது அதில் நான் குடிப்பேன் சரியா வாங்க குடிப்பேன் ஓப்பன் தான் சாக்லேட் சரி ஓகே வாங்கினாங்களே என்ன 100 ரூபா ஒரு கப் என்ன சீனி இல்லை சுகர் ஃப்ரீயா இப்படி செய்து போட்டாங்கடா தேங்காய் பால் ஃப்ளேவர் அடிக்குதானே இது எல்லாமே தேங்காய் பாலில் செய்த ஃப்ளேவரா கோகனட் ஐஸ்கிரீம் இருக்குது ஜூஸ் அதெல்லாமே இருக்குது ஆனால் நாங்கள் அடுத்தது ஜூஸ் தான் தேங்காய் பால் இருக்குது ஃப்ளேவர் வருது அது சரி அது சீனியின் ஃப்ளேவர் காணல சீனி இருக்கு கொண்டு கேட்க மறந்துட்டேன் சாக்லேட் ஃப்ளேவரோட தேங்காய் பால் ஃப்ளேவர் சேர்ந்து அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஆனால் சீனி நம்ம அப்பா கேட்டு சீனி பண்ணுவோம் கப்பை போட்டு போக போகிறேன் தேங்குழல் இருக்குல்ல தேங்குழல் வேண்டி புளிஞ்சு அதுக்கு சீனியை கரைச்சி தான் குடிக்கணும் 10 கிராம் பூந்தி வண்டி கலந்து குடிப்போம் அந்த டோவிவா அந்த கண்டோ அந்த இருக்குல்ல அதை வாங்கி தண்ணி போட்டு இருக்கேன் உண்மை சொல்கிறோம் பார்த்து அவசரப்பட்டு உண்மையே சொல்லாத பக்கத்துல கடைப்பதான் நிற்கிறேன் அவசரப்பட்டு வாங்காதீங்கோ சீனி இருக்கோன்னு சொல்லிட்டு வாங்குங்கோ
ரெண்டு வீட்டு வரைக்கும் பேக் பண்ணி கொண்டு வாங்கி வாங்க. அப்படி கேட்காம வாங்கிட்டீங்கன்னா அந்த ஒரே கப்பை அடிக்கிறேன்னு சொல்லிடுறேன். என்னென்னு சொல்லிடுறேன், அந்த கல்ப்பை அடிக்கிறதோ ஒரே இதில் அடிக்கணும். ஒரே வேலை வச்சுருவோம். வாடா எங்கே வர இப்போ அந்த இனிப்பு இல்லையோ, அந்த இனிப்பை சரி கட்ட போகிறோம் ஒரு வாரம். என்ன தேங்குழலாம் அந்த ட்ரோஃபி தேங்குழல் வாங்கவே தேங்குழல் மட்டும் வந்து 100 ரூபாய் வாங்கிட்டே 2 வாரம் எனக்கு 2 வாரம் ஆக்கலை காணையில் கடையில். ஆனால் நீ ஆனால் 100 ரூபாய் தேங்குழல் தாங்க. சரி இப்போ வந்து நாங்கள் என்னென்றால் வாங்கிட்டோம், இந்த சீனியை நிவர்த்தி செய்ய போகிறோம். தேர்ந்தெடுக்க வாங்கினாங்க அந்த கடைக்கு எதிராக இருக்குண்ணே இந்த கடை இந்தியோட அழிஞ்சிங்க. நல்ல இருக்கணும். சிலது சீனிலாம் சாப்பிடலாம் விட குடிக்கலாம், சிலது செய்யலாம். இது ஆளும் மோசம் விட. என்ன சொல்லுங்க இந்த இந்த பேக் மைக்க கூட நேரத்தில் கையங்க கழுவலாமா? ஐயோ எப்படி முருங்கை பேக் நல்ல முருங்கை பேக். இப்போ கொஞ்சமாக பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு போனேன். அதுக்கு அதை புளிஞ்சு விட்டுட்டு குடிச்சிருக்கணும். இதை சாப்பிட்டு பாலாக குடிச்சிருக்கணும். இதே ஒரு கடி அது ஒரு குடி. இப்போ நிறைய கடையெல்லாம் போட்டு வந்துருக்கேன், நிறைய கடை போட்டாச்சு. சரி நாங்கள் அப்படியே சுற்றி வந்துட்டோம். இப்படியே நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வச்சுக்கோமா நல்லூர் வந்து கொண்டிருப்பீங்க, கடையில் பார்த்துருப்பீங்க. நேராக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம், என்ன பொருட்கள் இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இப்படி கடைகள் இருக்குன்னு பார்த்து வாங்கலாம், கேட்டு வாங்குங்க. கேட்டு வாங்க சீனி இருக்கா இல்லை எனக்கு கேட்டு வாங்க. ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலி ரிவ்யூ சொல்லலாம். இந்த காணொலி பிரச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம 2 வீடியோ சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.